கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறோம் எனும் பெயரில் திமுக அரசு விளம்பரத்தை அரங்கேற்றி வருகிறது. முதலாவதாக ஏதோ இந்தியாவிலேயே தாங்கள்தான் HPV தடுப்பூசியை இலவசமாக வழங்குவதாக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது. 2016 பஞ்சாபும் 2018 சிக்கிமும் தங்கள் மாநிலத்தில் இலவசமாக HPV தடுப்பூசியை வழங்கியிருக்கும் நிலையில் முழு பூசணிக்காயை ஒற்றை சோற்று பருக்கையில் மறைக்க பார்க்கிறது திமுக அரசு. இது ஒருபுறம் இருக்க 3,38,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி வழங்க என கூறி 36 கோடி ரூபாயை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறது திமுக அரசு. அந்த நிதியில் இருந்து 60,000 டோஸ்களை முதல் கட்டமாக கொள்முதல் செய்து இருப்பதாக கூறியிருக்கிறார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். இங்குதான் பல கேள்விகள் எழுந்துள்ளன. சாதாரணமாக ஒரு HPV தடுப்பூசியின் விலை இந்தியாவில் தனியாரிடம் 1,500 முதல் 2,000 வரை உள்ளது. மத்திய அரசு அதை 200 முதல் 400 ரூபாய்க்கு கொடுக்கிறது. தற்போது எழுந்துள்ள கேள்வி என்னவென்றால், திமுக அரசு சொல்லும் 60,000 டோஸ்கள் அதிகபட்சமாக 2,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு இருந்தாலும் 12 கோடி தான் வருகிறது. ஆனால் பட்ஜெட்டில் 36 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதம் இருக்கும் பணம் அப்படியே இருக்குமா அல்லது உடன்பிறப்புகளின் பாக்கெட்டுக்கு சென்று விடுமா என்பதுதான் கேள்வியே. அடுத்த கொள்முதலுக்கு பயன்படுத்தப்படும் என வாதிட்டால் ஆட்சியே இன்னும் 30 நாட்களில் முடிய இருக்கும் போது அது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் எழுகிறது. கொள்ளை ஒருபுறம் இருக்க, இங்கு திமுகவின் விளம்பரத்திற்காக சிறுமிகளின் உயிர் பணயம் வைக்கப்படுகிறதோ என்ற அச்சத்தையும் எழுப்பியுள்ளனர் சில மருத்துவர்கள். அனைத்து மருந்தும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒத்துக்கொள்ளாது. எந்த நிறுவனத்திடம் இருந்து திமுக அரசு மருந்தை கொள்முதல் செய்தது? அதன் நம்பகத்தன்மை, ஆய்வுகள் தரமானதா? குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன. முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் உள்ள 14 வயது சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளது திமுக அரசு. ஆட்சி முடிய இருக்கும் தருவாயில் ஒவ்வொரு குழந்தையையும் பரிசோதித்து அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது சாத்தியமா? இல்லை அவசரகதியில் வெற்று விளம்பரத்திற்காக எடுத்தோம் கழித்தோம் என செய்து விடுவார்களா என அச்சப்படுகின்றனர் பெற்றோர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் முழுவதும் விளம்பரத்திற்காகவும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கவும் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.